யாருப்பா அந்த ஆலியா? கடல் பேராளியா? இல்ல ஏதாவது கட்சியினுடைய போராளியா? இல்ல கண்டார்? யாருப்பா அது? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் ஒரு மிக முக்கியமான தகவல். சோஷியல் மீடியாவில், அதுவும் குறிப்பா இந்த டிக்டாக் வலைத்தளத்தில் இப்போ அதிகமாக பல பேராலையும் விமர்சனத்துக்கு உட்படுத்தப்படக்கூடிய ஒரு ஆளா ஆலியா எனப்படும் பெண் வந்து வலம் வந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த இப்போ சிங்கள மொழியில அலியா அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு தெரியுமா? ஆணைக்கு ஆணை, யானை இருக்கு இல்லையா, யானை, அதுக்கு அலியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆலியா அப்படின்றது இந்த பெண்ணுடைய பேர். 35 லட்சம் வெளிநாட்டு தொழிலாளர்கள்ல எங்கப்பா ஆளை காணுமா, இதுதான் வெளிநாட்டு தொழிலாளர்கள் அப்படின்னு பார்த்தா அதுல எங்கேயாவது விளங்குறாங்களா அப்படின்னு பார்த்தா அப்படி கூட தெரியாத அளவுக்கு ஒரு சிறு புள்ளி, ஒரு ஆள், ஒரு பெண் இன்னைக்கு வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கான அனைத்து சலுகைகளை நீக்கணும், வெளிநாட்டு தொழிலாளர்களை கண்டுக்கவே கூடாது கவர்மெண்ட், இவங்களுக்கு எல்லா சலுகையும் இருக்குது, இவங்க போய் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி இவங்க வந்து எதிரான பதிவுகளை போட்டிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி முதலாவது அல்லாஹ்வை பற்றி தப்பாக பேசுனதுக்காக இவங்க இஸ்லாம் மார்க்கெட்டை தழுவி இருக்கிறாங்க அப்படின்றதால அப்படி சொன்னதுக்காக சிங்கள மதத்தவர்களோட ஒரு சண்டை ஒன்று போயிடுச்சு. அதுக்கப்புறமா திருப்பி அது வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு மத பிரச்சனையாக இருந்தது, அதுக்கப்புறம் உணவு பிரச்சனையாக மாறிச்சு. அதில் வந்து அவங்க வந்து வீடியோ ஒன்று போடுறாங்க. கத்தாமலா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பாபாலாம் மாமாலாம் சாப்பிட்டு முடியும் வரைக்கும் சட்டியை சுரண்டதுக்கு நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கணும் சாப்பாட்டுக்கு அப்படின்ற மாதிரி வீடியோன்னு போட்டிருந்தாங்க. சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறீங்க, எலும்புகளை சாப்பிட்டு மிச்சம் வைக்கிறாங்க, அதை தான் சாப்பிட்றீங்க அப்படின்ற மாதிரி அந்த பெண் வீடியோ போட்டிருக்கிறாங்க. அதற்கு பிறகு அதற்கு எதிராக இப்போ ஜாதி வெறியில இருந்து, அதாவது இன மத பிரச்சனையிலேருந்து இப்போ சாப்பாட்டு பிரச்சனைக்கு வந்துடுச்சு. சரியா? அதுக்கப்புறமா இப்போ கடைசியில் இப்போ சாப்பாடு பிரச்சனை. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, இவங்க வீடியோ போட்டாங்க இல்லையா, அந்த வாய்ஸுக்கு டப் பண்ணுறாங்க. நான் அந்த வாய்ஸை கட் பண்ணிக்கிறேன். போது வேற ஏதோ எங்கேயோ போகுது பாருங்க. ஒவ்வொருத்தரும் வந்து வீடியோ போட்டிருக்கிறாங்க. அதாவது அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து இந்த வீடியோ வந்து போடுறாங்க, வீடியோக்கள் வந்து ஷேர் பண்ணுறாங்க அவங்களோட டிக்டாக்ல. அதே வாய்ஸை போட்டு இங்கே பாருங்கள் நாங்கள் எப்படி சாப்பிட்றோன்னு பாருங்கள், நாங்கள் எப்படி சாப்பிட்றோன்னு பாருங்கள், நாங்களா சாப்பாட்டுக்கு இல்லாமல் கஷ்டப்படுறோம், அதாமல நாங்கள் நல்லா சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி அந்த பெண்ணுடைய வாய்ஸை போட்டு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள் நாங்கள் எப்படி சாப்பிட்றோன்னு பாருங்கள் அப்படின்ற மாதிரி. நாங்கள் பர்கர் சாப்பிட்றோம், பீட்சா சாப்பிட்றோம், கொத்து பரோட்டா சாப்பிட்றோம், பிரியாணி சாப்பிட்றோம், எங்களுடைய சாப்பாடு நல்ல சாப்பாடு, நாங்கள் நல்லபடியாக சாப்பிட்றோம், எங்களுக்கு ஜெனுவினான சாப்பாடு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் வீடியோ போடுறாங்க. அந்த வாய்ஸை வச்சு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதில் இப்போ மெயினான இன்னொரு பிரச்சனை, இப்போ ரெண்டாவது சாப்பாடு பிரச்சனைக்கு வந்துடுச்சு இல்லையா. சாப்பாடு பிரச்சனைக்கு வந்ததுக்கு அப்புறமா இது இப்போ எல்லாரும் வாய்ஸ் போட்டு சிலர் வீடியோ போட்டாங்க. நாங்கள் இங்கே பாரு நாங்கள் எப்படி சாப்பிட்றோம் பாருன்னு காட்ட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அப்படியே போகும்போது மறுபடியும் ஒரு பிரச்சனை வருது, கத்தாமா டிரைவர் அப்படின்ற பிரச்சனை. அதுக்கும் ஏதோ ஒன்று தவறான வார்த்தைகள் வெளிப்பட்டதால் மறுபடியும் திருப்பி ரிட்டன் ஒவ்வொருத்தர் அவங்களுடைய ஃபோட்டோவை போட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆலியா அப்படின்ற அந்த டாபிக் வந்து இப்போ டிக்டாக்ல தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்குது. அதுக்கு பிறகு கடைசியில் இப்போ இந்த வீடியோலாம் போட்டாங்க இல்லையா, அதுக்கப்புறமா இந்த பெண் இந்த வீடியோவை பார்த்துட்டு என்ன செய்கிறாங்க, பாருங்க சாப்பாடு இல்லைன்னு அழுத ஹவுஸ்மேட்டுகள் கத்தாமாக்கள்லாம் இப்போ நல்லா சாப்பாடு காட்டுறாங்களே, அவங்கக்கிட்ட நிறைய சாப்பாடு இருக்கும் போலையே அப்படின்னு கடைசியில் இவங்க எல்லாரும் எங்களுக்கு நல்ல சாப்பாடு இருக்குது அப்படின்னு போடக்கூடிய வீடியோ அதெல்லாம் வச்சு அப்போ வெளிநாட்டு தொழிலாளர்கள் கஷ்டம் சொல்கிறாங்க. அப்படி கஷ்டமெல்லாம் இல்லை, ஏஜென்ட்டுகள் அவங்களுக்கு எதுவும் உதவி செய்ய தேவையில்லை, அவங்க வந்து வீட்டில் கஷ்டம் அப்படின்னு சொன்னால் அப்போ வீட்டில் எந்த கஷ்டமும் இல்லை, இவங்க வந்து சும்மா போய் தான் சொல்லியிருக்காங்க,
ஒரு சிலர் போட்ட வீடியோவால், அதாவது ஒரு சிலர் போட்ட வீடியோவால் இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே கஷ்டம் இல்லை, வீடுகள் எல்லாத்துக்குமே சாப்பாடு இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த டாபிக் உருவாகி இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விடயம் என்ன தெரியுமா? இப்போது ஒருத்தர், நான் நேரத்தோடையே சொன்ன மாதிரி தான், ஆலியா அப்படின்ற ஒரு பெண், கிட்டத்தட்ட 35 லட்சத்துக்கும் அதிகமான வெளிநாட்டு தொழிலாளர்கள் நம்மளுடைய நாட்டில் இருந்து வெளியேறி வெளிநாட்டு தொழிலாளர்களாக இருக்கிறாங்க. இந்த ஒட்டுமொத்த வெளிநாட்டு தொழிலாளர்களில் ஒருத்தர். இப்போது அந்த ஆலியான்ற அந்த பெண்ணை இவனுங்க ஊதி 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 இப்போ எப்படி தெரியுமா மாற்றி வச்சுருக்கானுங்க? அலியா யானையாக மாற்றி விட்டானுங்க. எறும்பு மாதிரி இருந்த ஒரு ஆளை இவனுங்களாவே ஊதி 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 மார்க்கெட் பண்ணி கடைசியில் இப்போ இவனுங்களே ஃபேமஸ் ஆக்கி விட்டானுங்க. எப்படி? ஆலியாவா இருந்ததை அலியாவா மாற்றி விட்டானுங்க. இதுதான் இப்போ இருக்கிற நிலைமை. ஆலியா கடைசியில் அலியாவா மாறிடுச்சு. இப்போ இது ஒரு ஃபன் ஆகிடுச்சு. இவங்களும் வீடியோ போடுறது, அவங்களும் வீடியோ போடுறது, இவங்களும் வீடியோ போடுறது. தொழிலாளர்களுடைய நிலைமை ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, ஊர் 2 பாட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படின்னு. இதில் கூத்தாடி யார் தெரியுமா? இந்த விஐபி வீடுகள், அதே மாதிரி சப்பு வேலை பார்க்குறவனுங்க, புரோக்கர் வேலை பார்க்குறவனுங்க இருக்கானுங்களே, அவனுங்களுக்கு செம்ம கண்டென்ட் கொடுத்துருக்கீங்கடா அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த ஹவுஸ்மேட் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? பணிப்பெண்கள் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? ஒவ்வொருத்தரும் இங்கே பார், அரபி வீட்டில் சாப்பாடே பாரு, நான் ஓமானில் இருக்கிறேன், நான் கட்டாரில் இருக்கிறேன், நான் துபாயில் இருக்கிறேன். ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுறாங்க, இங்கே பாரு எங்களுக்கு இருக்கிற சாப்பாடை பாரு, வகை வகையாக சாப்பாடு வச்சுருக்கோம், இப்படியெல்லாம் தான் எங்கள் வீட்டில் கவனிக்கிறாங்க, இந்த மாதிரி தான் எங்களுக்கு சாப்பாடு கிடைக்குது, வேறு லெவல் சாப்பாடு, நாங்கள் ஒவ்வொரு நாளும் இலங்கையிலேருந்து சாப்பிட்ற மாதிரியே தான் சாப்பிட்றோம். முன்னாடி ஆலியா இங்கே பாரு அப்படின்னு சொன்னதில் ஆலியாவை கட் பண்ணிவிட்டு இங்கே பாரு அதை மட்டும் எடுத்து வச்சுட்டு, இப்போது இந்த பிஸ்னஸ் பண்ணுறவனுங்க இருக்கானுங்கள்ல, அவனுங்க என்ன பண்ண போகிறானுங்க, இப்போ இதை வச்சு இன்னும் 100 பேர் 500 பேரை ஏமாற்றி, இங்கே பாருங்கள் வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க, எங்கள் வீட்டில் எங்களோட ஏஜென்சியில் போன பணிப்பெண்கள் தான், பார்த்தீங்களா சாப்பாடு, பார்த்தீங்களா எப்படி சாப்பாடு, பார்த்தீங்களா இதை பாருங்கள், நாங்கள் பொய்யா சொல்கிறோம், இங்கே பாருங்கள் போட்டிருக்காங்க பாருங்கன்னு ஒவ்வொரு வீடியோ இவங்க இப்போ சாப்பிட்ற ஒவ்வொரு வீடியோவையும் போட்டு காட்டி இன்னும் 10 பேரை 100 பேரை ஏமாற்றி வெளிநாட்டுக்கு அனுப்ப போகிறானுங்க. இதில் வெறும் இதில் மிஞ்சி போனால் நான் நினைக்கிறேன் இந்த மியூசிக்கு டப் பண்ணியிருக்கிற எத்தனை பேர், கிட்டத்தட்ட 69 பேர் தான் இதை டப் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? இந்த மியூசிக்கு டப் பண்ணியிருக்கிறது வெறும் 69 பேர் தான். ஆனால் இந்த 69 பேருக்கு சாப்பாடு இருக்கலாம், அதையும் தாண்டி இன்னமும் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய பணிப்பெண்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க, வீடுகளில் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. இப்போ இவங்க 10 பேர் 100 பேர் சாப்பாடு இருக்குன்னு போட்டதால் சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கிடைக்க போகிறது இல்லை. ஆனால் இதால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இடைத்தரகர்கள் அல்லது ஏஜென்ட்டுகள் இதெல்லாம் பார்த்துட்டு அப்போ இவனுங்க பொய் தான் சொல்லுவாங்களோ, சாப்பாடு இல்லைன்னு. சிலதுங்க ஏதோ வெட்டி பந்தாக்காக, ஏற்கனவே பின்னால் காகங்கொத்துற நிலைமை காயுது, அப்படி இருக்கும்போது ஒரு சிலர் என்ன செய்வாங்க, வெட்டி பந்தாக்காக ஏதோ அவங்க வீட்டில் புஃபேக்காகவோ இல்லை அவங்களுக்கு வாங்கி வச்சுருந்த சாப்பாடை கூட எடுத்து இங்கே பாரு எங்களுக்கான சாப்பாடு, இது எங்களுடைய சாப்பாடு அப்படின்னு தப்பி தவறி வீடியோ போட்டுக்கலாம். எதுக்கு? முட்டாள்தனமாக இந்த டிக்டாக்ல இந்த பெண்ணை பழி வாங்குறதா நினச்சி கடைசியில் அந்த வீடியோ ஏஜென்ட்டுக்காரன கைக்கு ஏதோ ஒரு வழியில் போயிடுச்சு. ஆல்ரெடி அவங்க ஏஜென்ட்டில் பேசி வச்சுருக்காங்க, இங்கே சாப்பாடு பிரச்சனை, எனக்கு சாப்பாடு இல்லை அப்படின்னு. அந்த சூழலில் இந்த வீடியோ பார்த்ததும் அவன் என்ன சொல்லுவான், நீ பொய் தானே சொல்லியிருக்கா, சாப்பாடெல்லாம் நல்லா தானே இருக்குது, நீயே உன் வாயில் சொல்லியிருக்கியே, இதை நீ எங்கே போய் சொன்னாலும், பீரோவில் போய் சொன்னாலும் பீரோக்கே நான் இதை அனுப்புவேன் வீடியோவை, ஏதாவது சொல்ல முடியுமா? அதுக்கப்புறம் பின்னாடியும் முன்னாடியும் போத்திட்டு அதே வீட்டில் அப்படியே உட்கார தான் இருக்குது, சாப்பாடு இல்லாமல் காஞ்சி. அதாவது தயவு செய்து இந்த சோஷியல் மீடியாக்களை பயன்படுத்துகிறவங்க கொஞ்சம் இதையும் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒருத்தர் 2 பேர்கிட்ட சோஷியல் மீடியா இருக்கிறன்றதுக்காக ஒவ்வொருத்தரும் இஷ்டத்துக்கு அடித்து விட்றீங்க. கடைசியில் பாதிக்கப்படுறது அப்பாவி தொழிலாளர்கள் ஒரு சிலர். ஏன்னா அதில் நீங்களும் சேர்ந்து தான் பாதிக்கப்படுறீங்க. அதால் இந்த மாதிரி இப்போ உங்களை பற்றி தப்பாக பேசினாங்களா, ஒரே ஒரு ஆள் தான், சிங்கிள் ஆள், அவாய்ட் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணுங்க. ஏன்னா என்னுடைய வீடியோ பார்க்குற எத்தனை பேர்ட்ட நான் சொல்லியிருக்கேன், அதிகமாக பேசுகிற, இவ்வளவு இழுக்கிற, பார்க்காத, கிளம்பிப்போ, டிஸ்கிரைப் பண்ணிட்டு போ, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறத அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போ,
டோன்ட் ஷோ எகெயின் திஸ் சேனல் அப்படின்றத யூடியூப்பில் போயிட்டு ரிப்போர்ட் பண்ணிட்டு போ. என்னுடைய சேனலில் எந்த வீடியோ உனக்கு வராது. பார்க்குறியா, வீடியோ பிடிக்கலையா, உடனே கேன்சல் பண்ணிட்டு பேக் பண்ணிட்டு போ. பேசுகிறது ரொம்ப ஸ்லோவாக இருக்கா, 2x 4x 6x 8 அப்படின்னு ஸ்பீடு இருக்குது, கூட்டி வச்சு பாரு. பிடிச்சா பாருங்க, பிடிக்கலையா ஸ்கிப் பண்ணிட்டு இல்லை பேன் பண்ணிட்டு இல்லை ரிப்போர்ட் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கணும். அதை இன்னும் 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 ஊதி 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 பெருசாக்கி அதை வச்சு அரசியல் செய்யக்கூடியவங்க நிறைய பேர் இப்போ உருவாக்கிட்டு வராங்க. அதுதான் மெயின். ஒரு ஆள் கிடைச்சா அதை வச்சு செய்கிறதுக்கு பல பேர் உருவாகி இருக்கிறாங்க. சமூக ஊடகங்களை சரியான முறையில் பயன்படுத்துங்க. தவறான முறையில் பயன்படுத்தினீங்கன்னா பாதிக்கப்பட போகிறது நம்ம எல்லாருமே தான். தயவு செய்து சிந்திங்க மக்களே. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.